நம்ம தேன் இன்னும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரலப்பா. காலையிலே உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குமான்னா நான் தான் வலுக்கட்டாயமா அமுச்சு வச்சேன். ஃபோன் பண்ணி பாருமா. ஃபோன் பண்ணேனே, ஆஃப் பண்ணி வச்சிருக்கறாப்பா. ஸ்பெஷல் கிளாஸ் தான் போயிருப்பா. இல்லப்பா, கிளாஸ் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாளே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முருகேஷ், கொஞ்சம் பாரு. சரி பாக்குறேன். ஏப்பா முருகேஷா, கடையில் திங்கிற மாதிரி 4-5 ஐட்டத்தை வாங்கி வைப்பா. திங்கிறது என்ன? ஸ்நாக்ஸ். அப்போ தான் கடை டெவலப் ஆகும். டேய், எவன்டா நமக்கு தெரியாமல் நம்ம ஏரியாவில் ரன்னிங் ரேஸ் வைக்கிறது? டேய், அந்த சொட்டையை பிடி. கபடி 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 இந்த அப்படி அங்க கிரவுண்ட்ல ஒரு பொண்ணு தூக்கல தொங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா வேலையில? இவங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. டேய் உட்காரு. எடு வண்டியை. இப்படி நமக்கு உட்கார செட் ஆகாது. போ போ போ. பெத்தவங்களே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்போ அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு மேயுதுங்க. கடைசியில் கர்ப்பம் ஆயிட்டு இப்படி தொங்குதுங்க. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. இது மேரி டீச்சர் பொண்ணு ஜெஸ்மின். ஏய் அண்ணே. ஹலோ தேனு, எங்கம்மா போன? அண்ணா, ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போதான் மல்லிகா வீட்டுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணேன். சரிம்மா, வீட்டுக்கு போ, அம்மா தேடுறாங்க. சரிண்ணா. டேய், என்ன செல்லம் கொடுக்குறியா? இனிமே எங்கே போனாலும் சொல்லிட்டு போ சொல்கிறா. சார், மூர்த்தி வந்திருக்கான். வரேன். சரி, நமஸ்காரம் சார். வாடோ இருக்கி. சுகான மூர்த்தி. நல்லா இருக்கேன் சார். பாய் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். நம்புற ஆளானே சார். தேன்மொழி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு புரோக்கர் சொன்னார். பாய் உங்ககிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கால் பண்ணாரு. இந்த ஆள் பார்ல போய் தண்ணி போட்டுட்டு லுங்கி எல்லாம் அவுத்து கட்டி தகராறு பண்ணியிருக்காரு. சக்கரையா, அயலை திறந்து விடு. தலைவேதனை கேசா. அவுத்து போட்டு ஆடுனதெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்கோ, புரியுதா? மூர்த்தி, கூட்டிட்டு போ. தேங்க்யூ சார். ஏங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? மறுபடியும் ஏங்க இப்படி? முருகேஷ் இப்படி கஷ்டப்பட்டு ஊர் அலைஞ்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்தா அதுக்கு எடுத்து விட்டுறீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இது உங்கள் ஃபேமிலிக்கு தான் அசிங்கம். ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. முருகேசன் தான் ஃபோன் எடுத்திருக்கான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த ஆளை 4 நாள் உள்ளே வைக்க வெளியே விடாதீங்கன்னு சொல்லியிருக்கான். சொல்லலாமா அப்படி? ഞാൻ കുടിയേറുന്ന എന്നാൽ അവനെ പെത്തത് അവരില്ല. നീക്ക് ആര് പെത്തുള്ളയോ ரத்தபந்த மாதிரி ஓடி வந்து காப்பாத்திருக்கீங்க. என்ன மாதிரி அனாதைங்களுக்கு தாங்க குடும்பத்தோட அருமை தெரியும். அவங்கள திட்டாதீங்க. இல்லை தம்பி, எந்த குடும்பத்தில் யாரும் என்ன மதிக்கிறது இல்லை. அப்படிலாம் இல்லை. அந்த வேதனையில தான் குடிச்சு சாகுறேன். யாருக்கு தான் இல்லை பிரச்சனை? எல்லாம் சரியாயிடுங்க. உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான பையன் എൻ്റെ കുടുംബத்துக்கு மாப்பிள்ளையா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்பொண்ணுக்கு ഞാൻ തന്നെ மாப்பிள்ளை பார்க்கணும். എൻ്റെ மகளை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ எதுக்குங்க அதெல்லாம்? நேரம் ஆகுது. முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. டேய், இவரை கொண்டு போய் வீட்டில் விட்டு வாடா. போ. வேண்டாம் தம்பி, ഞാൻ ഇതിനു മുമ്പേ உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாச்சு. ഞാൻ நடந்து போய்க்கிறேன். சரி ஏங்க, ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. ஏங்க பரவாயில்ல, அழாதீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கணும் தம்பி.
என்னாச்சு மச்சான்? ஒன்றும் இல்லைடா, எல்லாம் நல்லதுக்கு தான். கடவுள் நம்ம பக்கம். வா போகலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நல்ல சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்க. முருகேசா, இதோ வந்துட்டா. மாப்பிளைக்கு பைக் வாங்கி தருவீங்கன்னு சொல்லியிருக்க. அவரும் சரின்னுட்டாரு. ஓ வா. இது பாரு, அப்பா வருவாரா? ஐயோ இல்ல. ஓ, குருவாயிருப்பா. பொண்ணு நல்லா இருக்குல்ல? பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும். மாவா, அந்த ஜிலேபி, மிக்சர், பிஸ்கெட் எல்லாமே என் தங்கச்சி பண்ணது தானுங்க. என்னம்மா? ஆமா. அது மட்டும் இல்லைங்க, பொதுவா எல்லாரும் சோறு போட்டு தான் வளர்ப்பாங்க. ஆனா என் கடையில நான் காம்ப்ளான் வைக்கிறதே என் தங்கச்சிக்கு தானுங்க. அவ ஒரு காம்ப்ளான் கேர்ளுங்க. ஒரு அள்ளி விடுறானே முருகேசு. மாப்பிளைக்கு பொண்ணு கூட தனியா பேசணுமா? ஓ பேசலாமே. அம்மா பேசட்டுமே? மாப்பிள்ள வாங்க வாங்க கூட்டுமா. வாங்க. ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ நமஸ்காரம். வணக்கங்க. கோபியெல்லாம் குடிச்சாச்சா? குடிச்சாச்சுங்க. மாப்பிள்ளை அப்பா உள்ள போய் பேசலாம் வாங்கப்பா ப்ளீஸ். விடுறா, பெரியவங்க எங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மா வாங்க உள்ள வாங்க சொல்றேன். மாப்பிள்ளை எங்கடி? ரூம்ல பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு, நீங்க வாங்க. சந்தோஷம். ரே, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஞான் இந்த மாதிரி தனியா ரூமுக்குள்ள போய் பேசிருக்கோம். என்ன கேள்வி கேக்குறீங்க? உள்ள வாங்க நீங்க. பின்ன என் பொண்ணு எவனோ ஒருத்தன் கூட ரூமுக்குள்ள விட்டுருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? லாட்ஜில் ரூம் போட்டா போலீஸ் வந்து பிடிக்கணும். உன் புள்ள என் பொண்ணை இங்க வச்சு கூட்டி கொடுக்குறான். என்னங்க பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை? என் பொண்ணுக்கு எனக்கே தெரியாம நீ மாப்பிள்ளைய கூட்டி கொண்டு வருவ. பொண்ணோட அப்பன் எங்கன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல. உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஜவார், ஞான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். எனக்கு எனக்கு தெரியாம இங்க ஒண்ணும் நடக்க கூடாது. செரிப்பால் அடிப்ப வெளியே கூடாது. கடவுளே, ரொம்ப சந்தோஷமா. இப்படி ஒரு குடியார இருந்தா குடும்பம் விளங்கிடும். ஐயோ நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன். எங்க போடா போடா. அம்மா ப்ளீஸ் ஒரு கால் வந்து கேட்டுங்க போறீங்கமா. சார் கொஞ்சம் பேசுங்க சார். எவனைங்க போய் மாப்ள ஒரு நிமிஷம் சொல்ல கேளுங்க மாப்ள ப்ளீஸ். மாப்ள ஐயோ ஏதாவது பேசியா விடுப்பா. மாப்ள என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும் மாப்ள. தயவு செஞ்சு போயிடாதீங்க மாப்ள ப்ளீஸ். மாப்ள மிக்சர் சாயங்காலம் குவார்டருக்கு போயிடாதீங்க மாப்ள சார். பைக் மட்டும் இல்ல மாப்ள, ஒரு வருஷத்துக்கு பெட்ரோல் நான் போடுறேன் மாப்ள. போயிடாதீங்க மாப்ள. ஏதா பேச மாலியா ப்ளீஸ். காலை விடுறியா ப்ளீஸ். இதோட 4வது சம்பந்தம். ஓ அப்ப உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அந்த ஆளு செத்தா சொல்லி அனுப்பு, அப்புறம் பார்க்கலாம். இப்ப எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ அது வேறயா? வீட்டுல நடந்த பிரச்சனையில அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டியாடா? ஆமாம், பின்ன 2-3 ட்ரிப் இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டு உன் கூட டைம் வேஸ்ட் பண்ணுறணும்னு தோணுது. ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்கிற? ஊரில் இருக்க எல்லா புரோக்கர்ட்டையும் ஃபோட்டோ இருக்கு. உங்கள் அண்ணன் சும்மா இருக்க மாட்டானா? இதோ பாரு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அப்போ தான் ஜாதி மதம் அந்த எதுவும் பார்க்க உங்கள் அண்ணன் வந்து என் காலில் விழுவான். அப்போ என் அண்ணன் கண்ணீரில் என் சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறியா? அப்போ ஏன் கதை என்ன? ஒன்று உங்கள் அண்ணன் பார்க்குற மாப்பிள்ளையே கட்டிக்கோ, இல்லை என் கூட வா. சரி, அப்படின்னா என் அண்ணன் காட்டுற மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன். நீ என்ன லவ் பண்ணுவ, நல்லா ஊரை சுற்றுவ, அப்புறம் டாட்டா கட்டு போயிட்டே இருப்ப. நாங்கண்ணா காதில் பூ வச்சு சுற்றணுமா? ஏய் இதோ பாரு, நீ மட்டும் என்ன ஏமாத்தனன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவ? உயிரோட கொளுத்திடுவ. இருவரேன். என்னடா கோல் பண்ணா கட் பண்ற? ஏதோ சவாரியில் இருக்குன்னு சொன்ன, இதான் உன் சவாரியா?
இல்லேட்டா பிரைவேட் சவாரி. இந்த மாதிரி பிரைவேட் தான்டா, கொஞ்ச நாள் பப்ளிக் ஆகும். நீ உன் சவாரி பாரு, வா நம்ம போலாம். இந்த ஓட்ட மாட்டு வண்டியில் நீ சவாரி போனா என்ன போவாட்டி என்ன, இதுல பெருமை வேற. யார் அது? அதுவா என் மாமா. மாமாவா? ஆமாவா. காலம் எதையும் மாற்றிடும் இங்கே, காற்றும் திசைகள் மாறிடும் இங்கே, வாசனை பூக்கள் உதிர்ந்திடும் இன்றே, இதுதான் விதியோ. காலம் எதையும் மாற்றிடும் இங்கே, காற்றின் திசைகள் மாறிடும் இங்கே, வாசனை பூக்கள் உதிர்ந்திடும் இங்கே, இதுதான் விதியோ. யாரோடு யாரோ அது யாரோ, அட யாரோ யாரோ, போராடும் போது இங்கு துணைதான் யாரோ. வேரோடு நீதான் விழுந்தாலும் அது விஷமாய் மாறி கொல்லாமல் கொல்லும் இந்த நிலைதான் ஏனோ ஏனோ ஏனோ. காற்றோடு போகும் பூவின் வாசம் யார் மூச்சை சேரும் கூறடா. கண்ணோடு காணும் காட்சி மாயமாகி போகுமோ, நெஞ்சோடு தீயை ஊற்றி பாடல் கேட்க தோன்றிடுமோ. ரகித தகித தக ரக நக சக நக ரகித தகித தக ரக நக சக நக ரகித தகித தக ரக நக சக நக ரக நா ரக நா நா. மாப்பிள்ள, தேன்மொழியை அன்வர் தான் கரெக்ட் பண்ணுவான்னு நினச்சேன். இப்போ என்னடாண்ணா இந்த மூர்த்தி பையன் வேற கேப்பில் கடா வெட்டுறான். டேய், தேன்மொழியை நானும் தான் லவ் பண்ணேன், மடியில. நீ வேணா பாரு, அவளுக்காக அவனை 2 பேரும் அடிச்சுக்க போறானுங்க. எவனா ஒருத்தன் சாவ போறான். சரகு அடிச்சாதான் போதை, ஆனால் தேன்மொழியை நினைச்சாலே சிறுன்னு போதை. என்னடா 2-3 நாள் ஆளே இல்லை. நேற்று கேலிக்கட் ட்ரிப் முடிச்சுட்டு வந்தேன். ഈ ടാക്സി ഡ്രൈവർ അൻവർ എവിടെയാ? அதோ அந்த காரில் உட்காந்துருக்காரு. കാറും ആളും വെള്ളയാத்தான் இருக்காங்க. சரியான ஆளை தான் என் பொண்ணு பிடிச்சிருக்காங்க. ஓ அன்வர், என்ன இந்த பக்கம்? பக்கத்தில் சவாரிக்கு வந்தேன், அப்படியே அப்பா பார்த்துட்டு போகலான்னு. அப்பாவா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது நானும் தேன்மொழியும் லவ் பண்ணுறோம். அந்த விஷயமா அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு. அன்வர் வா வா வா, எப்போ வந்தாச்சு? இப்போ தான் நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். வணக்கங்க. கள்ள கழுவிடமா அப்பா, நீ கேட்ட கேட்டுக்கு எங்க வீட்டு பெண்ணு கேட்கலாம். பேசாதடா. ஏங்க நீங்க தானே? ஆமாடா, நான் தான். என்ன பார்த்தா கேன பைய மாதிரி தெரியுதா? ஏய் பேசாதடா. இவனே வேணா அப்படி நினைச்சுக்கோ, முட்டா பையன். நான் அப்படி இல்ல. மானம் கட்டவனே, நல்ல மாதிரி நடிச்சு என் பொண்ணை ஏமாத்தி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியா? துபார், நீ பாக்குற வேலைக்கு உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? செருப்பால் அடிப்பா மாமா. யோ மரியாதை பேசு. அவர் குடிச்சிருக்காரு, தெரிஞ்சு போங்க, நாளைக்கு பேசிக்கலாம். குடிச்சதா என்ன பேசுறா? ஏய் வாய்க்கு வந்தபடி பேசுற, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். வார்த்தை அளந்து பேசு. வயசுல பெரிய ஆள் பாக்குறேன் இல்ல, அவ்வளவுதான். என்னடா என்ன லவ் பண்றதுக்காக அண்ணன் மேல கை வச்சிருவியா? தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஓ, அப்ப என்ன விட உன் அண்ணன் தான் உனக்கு முக்கியமா? ஆமாண்டா, இந்த உலகத்திலேயே எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, போடா. நான் சொல்லுது கேளு, பேசி சொல்லு. பாமா கூட்டு குடும்பத்தோட அழிச்சிடுவேன். பிரியசா, அவனு ஓவரா பேசுறான். அடறா அவனே. இன்னொரு தடவை என் அண்ணன் மேல கைய வச்ச
மரியாதை கெட்டுரும். தெரியும் அம்மா உள்ள கூட்டு போமா போ தெரியும். சாரி ஏய் எனக்கு துரோகம் பண்ணல. என்னன்னா அவன் உங்களை அடிக்கிறான், நீங்க போய் அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? சீ மானகட்ட குடும்பம் தானே உங்களுக்கு. வீடேறி வந்து பொண்ணு கேட்டா என்ன கேவலப்படுத்துறீங்களா? என்ன ஏமாத்திட்டல, உன் கழுத்துல ஏமா தாலி கட்டறான் பார்க்கலாம். செத்தடி. போடா போடி. என்னடா தங்கச்சி வளர்த்து வச்சிருக்க? ரோட்டில் போன வரணும் பிச்சைக்காரன் எல்லாம் உள்ளில ஏறி வந்து பொண்ணு கேட்கறான். அப்பனை மதிக்காத எந்த குடும்பமும் உருப்பட்டதா சரித்திரம். இதெல்லாம் தெருவுல இருந்தா கத்தனமா? ஓடி உள்ளில. நீங்க உள்ள வாங்க. போ. நீ எல்லாம் ஒரு மனுஷன். மானம் போகுது. என்ன இங்க அவுத்து போட்டு ஆடுறாங்களா? நின்று வேடிக்கை பார்க்குறீங்க. அடுத்தவும் பிரச்சனையை பார்க்கறதுன்னு அலுவா சாப்பிட்ற மாதிரி. என் மிக்சிங் எப்பவுமே வித்தியாசமாக இருக்கும். தனி விடு. குடிகாரங்க எல்லாருமே கெட்டவங்க இல்லை. என் போதையில் பேசுகிறேன்னு நினைக்காது. அப்போ எங்களுக்கும் மனசு இருக்கு. நீங்கள் 2 பேரும் காதலிக்கின்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் கூட இது என்னடா அசிங்கம், இதெல்லாம் வேண்டாம், பேரை மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான் நினச்சேன். கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறவங்கள விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வளரவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். வர்ற சம்மந்தத்தை எல்லாம் உங்கள் 2 பேருக்காக தான் ஏன் தட்டி விட்டேன். அப்படி இல்லை, நான் அவகிட்ட உண்மையாக தான் இருக்கேன். ஆனால் நான் வேற மதத்தை சேர்ந்து. மனசை பார்ക്കുന്നவன் மனுஷன், மதத்தை பார்ക്കുന്നவன் மடை. நீ நாளை என் வீட்டுக்கு வா, பெண்ணுகள். நான் போதையில் பேசுகிறேன்னு நினைக்காது. வழி இருந்த கண்ணீர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ தான் என் மாப்பிள்ளை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை. 7 உன் குடும்பத்தில் பட்டா போட்டு உட்காந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 7 எங்கள் அப்பன் தான். அது சரி. ஐயோ நம்மள சொல்றாங்க. விட்டமாடா ஏண்டா டாக்ஸி டிரைவர் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சா செய்ய பிடிச்சிருந்தா பொண்ணை கூட இல்லையா இல்லன்னு சொல்லிட்டு போ. அன்வர் மேல கேட்கிறே நீ? அன்வர் மேல ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா? உன்னை விட மாட்டேன்டா. வாங்க முருகேசன், வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். கொஞ்சம் மெதுவா மெதுவா. ஷோல்டர் ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு. யாருக்கு? 3 நாள் இங்க தங்கி ரெஸ்ட் எடுத்தா மதி. 3 நாளா? டேய் உடம்பு சரியாக வேணாமா? மாப்பா கடை கடையை லீவ் விட்டா போகுது. எதுக்கு? நான் கடையை பாத்துக்கிறேன். அன்வர் இப்படி பண்ணிட்டானே, ஆனா நல்லா இருப்பானா? அந்த அன்வர் மேல ஒரு பெட்டி கேஸ் போட்டு விட்டுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதா. ஐயோ கையாமி விடுமா முருகேசு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்.
ஏதாவது பிரச்சனைனாலே என் அண்ணன் ரொம்ப பயப்படுறாரு டாக்டர். சின்ன வயசுல இருந்தே இந்த ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா. பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே பயம் இருக்கு. அது அளவோடு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி போயிடுறோம். அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயம். அதே பயம் உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்கு. சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்களால் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறவங்க பொண்டாட்டிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சண்டை போடும்போது அவங்களுக்கு தெரியறதில்ல தன்னோட குழந்தைங்க மனசளவில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு. அந்த மாதிரி சூழலில் வளர குழந்தைங்க சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியாமல், தைரியம் இல்லாமல் ஒரு வித பயத்தோடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இதுதான் நடக்குது. சமீபமாக என்கிட்ட வந்த 90% கேஸில் உங்கள் அண்ணனும் ஒருத்தர். அழுவாதனா? சரியான பையன் வழியாக்க போல இருக்கு. இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி டிசார்டர். இவங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. செய்யாத தப்புக்கு சாரி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ளே அவரே போய் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பித்தார்னா காலப்போக்கில் அந்த பயம் காணாமல் போயிடும். இதுக்கு இவரோட முயற்சியும் தேவை. அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க டாக்டர்? இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அகோரோஃபோபியா. எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. முருகேசு, இந்தா பாஸ்கி வந்தானாமா? கடையை பூட்டி சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டான். முருகேசா, உங்க அப்பா அடிக்கிற கூத்துல நம்ம தேன்மொழிக்கு நல்ல சம்மந்தம் அமையும்னு எனக்கு தோணலை. அன்வர் பையன் வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்படி பண்ண என்ன? அந்த மூர்த்தி நல்ல பையனாத்தான் தெரியறான். நம்ம ஆளுங்க வேற. நம்ம தேன்மொழிக்கு அவனை சம்மந்தம் பேசினா என்ன? உங்க அப்பாவுக்கும் அவனை பிடிச்சிருக்குது. அதுவும் இல்லாம நம்ம தேன்மொழியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் கட்டிக்க சம்மதிச்சிருக்கான். எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு படுது. நீ என்ன சொல்ற? அதுக்கு அவ சம்மதிப்பாளாமா? ஏன் சம்மதிக்க மாட்டா? அவ விஷயத்துல நீ இது வரைக்கும் எடுத்த எல்லா முடிவும் சரியா தானே இருந்திருக்கு. அவ செஞ்ச காரியத்துக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா சம்மதிப்பா. உனக்கு சரின்னு பட்டா சொல்லு, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சரிம்மா. என்ன மூர்த்தி, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு போல இருக்கு. அட வெக்கத்தை பாரு. மச்சான், உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? நான் அவர்கிட்டலாம் வச்சுக்காத. கார் ஓட்டி பிழைக்கிற வழியை பாடுற. எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு, இவகிட்ட என்னடா ஸ்பெஷலு? டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அட்வைஸ் பண்ண மச்சான், அவளை மறந்துடுறா. பார்த்தீங்களா பாய், எவ்வளோ நெருக்கமாக இருக்கும்னு. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எப்படிப்பா அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியும்? பாய், நீங்கள் மனசு வச்சு எங்கள் கல்யாணம் நடக்கும். என்னத்தை பண்ண சொல்கிற? நீங்கள் மூர்த்திக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான். அவனுக்கு கிடைப்பா. அவள் உன் ஆள் ஆயிடுச்சு, பேச வேண்டியது தானே? கட்டிக்க போகிற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிக்குது, தனி சொகண்டா. நிச்சயமான கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றியா? அந்த துரோகத்தை நான் பண்ண மாட்டேன். அவளுக்கு சம்மதம்னு சொல்லு, நானே உன்னை கூட சேர்த்து வைக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா. பாவம் அந்த முருகேசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. அந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா? நடு தெருவில் நிற்கணுமா அவங்க? சரி, நீ கிளம்பு. பாய், இதுக்கு மேலே அந்த கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சின்னா
அது உனக்கு நல்லதில்லை. அப்போது எங்கள் 2 பேரையும் சேர விட மாட்டீங்கல்ல? ஜட்டி மேளம் ஜட்டி மேளம். எப்போ இந்த மாதிரி தாலிய என் கழுத்துல கட்ட போற? சொல்லும் எங்கும் மலர்களே மலர்களே இறைவனின் மலர்களே. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்கும். ஏமா நல்லா இருக்கு. பாப்பா முருகேஷா, வணக்கம் சார். ஓகே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து கூட என் ஆத்துக்கார்கிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த காலத்துல அவன் தான் வயிறு நிறைஞ்சா போதும்னு நினைக்கிறான். ஆனா நீ என்னடான்னா இருந்த காசையெல்லாம் செலவு பண்ணி தங்கச்சி கல்யாணத்தை ஜாம்னு பண்ணிட்ட. அதுவும் இல்லாம கடையையும் மாப்பிள்ளைக்கே கொடுத்துட்ட. இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்பா. நான் என்ன சார் பண்ணிட்டேன்? அவ சந்தோஷம் வந்தா அதுவே எனக்கு போதும் சார். கிவ் இட் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு சார். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா? எதுக்கு? இல்லை சார், இந்த வேல்யூ நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. வேன் வாங்க லோனுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. முருகேஷா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் வரேன் சார். சரி, போயிட்டு வா. தேங்க்ஸ். முருகேசா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. போகிற வழியில் எர்ணாகுளம் மெடிக்கல் சென்டரில் இறக்கி விட்டுறியா? என்னாச்சுண்ணே? தேங்க்ஸ் பா. ஓகே சேட்டா. என்னப்பா? செலவு காசு வச்சுருக்கீங்களா? இருக்கு. கேட்க வேண்டித்தானே, ஏன் கூச்சப்படுறீங்க? சரியான ஆள். இந்தாங்க பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் முருகேசா. போய் குழந்தைய பாருங்க. வந்ததும் கொடுத்துறேன். பாருங்க போங்க. போங்க. வரேன்ப்பா. BSNL customer. താങ്കൾ BSNL customer.